பாடத்தில் வைத்த பாட்டு தலைவரின் பாரதியை வணங்கி ஆண்டுகளாக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி முக்கணியில் சிறந்ததுமா ஆங்கில மதத்தில் சிறந்ததுமே தமிழ் மதத்தில் சிறந்ததை இம்மூன்றையும் சேர்த்து மாமேனியராக அமர்ந்திருக்கும் எனதருமை நடுவர்களை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்களை தரணியில் ஆள வைக்க முன் மூச்சாய் எங்களுக்காக வைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒரு வீச காத்திருக்கும் இளம் காளையர்களே கண்ணியர்களே வருங்கால தேவைகளே எதிர்கால மேதைகளே உங்கள் அத்துணை வேலையின் சிறந்தாங்க வணங்கி பேசப் போகிறேன் தலைப்பு இறைவு இவ்வுலகில் அழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் தான் அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராஜரை பற்றி தான் பேசப் போகிறேன் காமராஜர் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாளன்று பிறந்தார். இவரின் பெற்றோர்கள் குமாரசாமி சிவகாமி அம்மையார் ஆவார். தம் 6ஆம் வயதில் தன் தந்தை இழந்த காமராஜர் வறுமையின் காரணமாக 6ஆம் வகுப்பினை தாண்ட இயலாத நிலையில் பள்ளியை விட்டு விலகி சில காலம் பலசரக்கடையில் பணியாற்றினார். தம் இளமை காலத்தில் காமராஜர் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் தன் அரசியல் அறிவை வளர்த்துக் கொண்டார். பின் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். அடுத்து படிப்படியாக முன்னேறி காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். தமிழக முதலமைச்சராய் இருந்தபோது காமராஜர் தமிழகம் தன்னை நிமிர்ந்து நிற்க பல்துறையிலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். 7 ஆண்டுகள் வரை தொடர்ச்சியாக திறமையுடன் முதல்வராக பணியாற்றினார். கல்வி இல்லாத செல்வமும் கற்பில்லாத அழகும் சிறிதளவு மொழிபெற இயலாது என்பதை உணர்ந்து கல்வியை ஏழை எளிய மக்களும் பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அதற்காக பாடுபட்டு வெற்றியும் கண்டார். காமராஜரின் பொன்மொழிகள்: ஒன்றை செய்ய விரும்பும் போது அதை செய்வதற்காகவே இருக்கிறோம் என எண்ண வேண்டும். நேரம் தவறாமை எனும் கருவியை பயன்படுத்துபவர் என்றும் கதாநாயகன் தான். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது. நாடு உயர்ந்தால் நாமும் உயர்வோம். ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது என்பது ஒரு குடும்பத்திற்கே கல்வி தருவதாகும். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை. வரலாறானவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. இவர் காலத்தில் தான் முதலில் மதிய உணவு திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. கிராமங்களில் கூட பள்ளி சீரமைப்பு, மதிய உணவு, இலவச கல்வி போன்ற பல திட்டங்களின் மூலம் மக்கள் அனைவருக்கும் கல்வியை வழிவகுத்தவர் காமராஜர். ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் காப்புநிதி, ஓய்வூதியம், வைப்பு நிதி போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தினார். இரவில் எண்ணற்ற நட்சத்திரங்களோடு முழு நிலவும் வானில் உலா வருகிறது. இவற்றில் எதை நாம் நாடுவோம்? தன் சிமிட்டும் கணக்கற்ற நட்சத்திரங்களை விட தன் மொழியை வீசும் வெண்ணிலவைத்தான் நாடுவோம். அதுபோல அரசியல் வானில் தன்னிகரற்ற தலைவராய் விளங்கும் மிக சிலருள் ஒருவரான இனியளவு சொத்து கூட சேர்க்காத கலங்கமற்ற வீரராய் விளங்கும் காமராஜரை நாம் என்றும் போற்றுவோம். தர்ம வீரர் என்னும் சிறப்பு சொல்லிக்கேற்ப எதையும் சேர்க்காட்டக்கூடியவர். பள்ளி பருவம் தொட்டே இளையும்பை முறையிலே தெரியும் என்பதற்கேற்ப இந்திய சொல்லியர்களும் இந்திய மக்கள் உயர்வுக்காகவும் பாடுபட்டவர். தம் வாழ்வில் திருமணத்தை கூட மறந்து தன்னலமற்று வாழ்ந்து தனக்கெனவும் தன் உற்றார் உறவினருக்கெனவும் எதையும் தேடிக்கொள்ளாமல் ஒரு அரசியல்வாதி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து மறைந்தவர் நம் காமராஜர். தர்ம வீரராய், தன்னலமற்ற தலைவராய், கல்வி கண்டிருந்த முதல்வராய், ஏழை பங்காளராய், இனி அளவு சொத்து கூட சேர்க்காத கலங்கமற்ற வீரராய் விளங்கும் காமராஜர் நினைவுகள் என்றும் நம் நெஞ்சில் மலரட்டும். காமராஜர் கவிதை: கர்ம வீரரே காமராஜரே, நாளும் புகழ் பாட வேண்டும். ஒரு பள்ளியை திறந்தாய், உலகை அறிய வைத்தாய், மாணவர் மனதை அறிந்தாய், மதிய உணவு கொடுத்தாய், எப்போதும் எளிமையாய் இருந்தாய், ஏழைகளை உயர வைத்தாய். தென் நாட்டு சிங்க தண்டரே, தேசம் போற்றும் தலைவரே, வரலாற்று நாயகனே, கர்ம வீரரே, தர்ம வீரரே, கல்வியின் தந்தையே, கதராடை அணிந்தவரே, உழைப்பால் உயர்ந்த வள்ளுவர் இவரே, ஊருக்கு உழைத்த உத்தமர் இவரே, நாட்டுக்காக வாழ்ந்த நல்லவர் இவரே, பல அணைகளை கட்டி நீரை தேக்கியவர் இவரே. இவர் வாழ்ந்த காலமும் காவியமாய் ஜொலிக்கிறது. தலைவர்கள் பல உண்டு, ஆனால் உன்னை போல் யார் உண்டு? இங்கு தினம் தினம் ஒரு தலைவன், ஆனால் நீ ஏன் எங்கள் முதல்வன்? உன் சேவை பல கண்டு இன்றும் நீ எங்கள் நினைவில் உண்டு. நீ கட்டிய பள்ளி மற்றும் மனைகள் இன்றும் உண்டு, அவையே உன் சாதனை என்று நாங்கள் வியந்ததும் உண்டு. இன்றும் உன் பெயரில் ஆட்சிகள் உண்டு, ஆனால் உன்னை போல் யார் உண்டு? எங்களின் தலைவன் நீ, பழையன் பசி போக்கிய கடவுளும் நீ. ஜூலை 15 உன் பிறந்த நாள், அதுவே கல்வி கண் திறந்த நாள். தேன் என்றால் இனிக்கும், பூவென்றால் மணக்கும், சூரியன் இருக்கும் திசையெல்லாம் தமிழ் மணக்கும், தமிழ் மட்டுமே சிலிர்க்கும், என் உயிருள்ள வரைக்கும் தமிழே என் முற்றாய் இருக்கும். வாய்ப்பிற்கு எனக்கு மகிழ்ச்சி. நன்றி.